வணக்கம், நான் உங்கள் சிவா. நம்ம இன்னைக்கு பிளாக்ல நம்ம பார்க்க போறது டிமென்ஷியா. டிமென்ஷியாங்கிறது ஒரு வகையான பிரெயின் செல் இன்ஜுரி. எல்லாரும் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு விஷயம் செய்யலான்னு போவேன், ஆனால் மறந்துட்டு அப்படியே வந்துடுவேன் அப்படிங்கிறது. இல்லைன்னா பல வேலைகள் இருந்தேன்னா அப்போ இதனால நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த மறதிக்கும் இந்த டிமென்ஷியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டிமென்ஷியாங்கிறது என்னன்னா, வயசாக நம்மளுடைய செல்ஸ், அதாவது பிரெயின் செல்ஸ் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது, அதாவது இந்த டிமென்ஷியா எப்படி நம்ம பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணோம், இந்த டிமென்ஷியா கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கிளிப்பு பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு வேலையும் செய்யாம வீட்டில் சும்மா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரெயின் பல விஷயங்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் பிரெயின் சும்மா இருக்காது, கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது காம்ப்ரமைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிரெயினுக்கு தீனி போடுறது ரொம்ப சுலபம், சிம்பிள் திங் தான். நீங்கள் சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தீனி கிடைச்சிட்டே இருக்கும். பெரியவங்க அப்பயே சொல்லுவாங்க, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போகிறவங்களுக்குலாம் வணக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னே தெரியாது, போய் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அவரை பார்த்து சிரிக்கிறியே, தெரிஞ்சவங்களா? இல்லை, சிரிச்சு வச்சு போவான், நாளைக்கு யூஸ் ஆயிக்கும்ல அப்படின்னு கேஷுவலாக பேசுவோம். அப்படி எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் பிரெயின் கால்குலேட் பண்ணி நம்ம பிரெயினை அந்த செல்ஸ் எப்பயுமே ஆக்டிவாக வச்சுட்டே இருக்கும். இது என்னைக்குமே ரொம்ப அவசியம். என்னன்னா, புது மனிதர்களை பார்க்கும்போதும் சரி, புதுசாக விஷயங்கள் பார்க்கும்போதும் சரி, புது என்விரான்மெண்ட்டும் பிரெயினை எப்பயுமே கியூரியாசிட்டியாகவே வச்சிருக்கும். அந்த கியூரியஸ்னஸ் அது பிரெயினுக்கு ரொம்ப அவசியம். அதை விட்டுட்டு நம்ம ரொட்டீனா 6 மணி ஆனா இவன் இந்த வேலையை செய்வான், 7 மணி ஆச்சுன்னா இந்த வேலையை செய்வான் அப்படின்னு பிரெயினே அது அடாப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சமா இந்த செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ஸோ அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம அப்பப்போ இந்த சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த டிமென்ஷியா நம்ம வராம எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு இது பார்த்தோம். சரியா? இப்ப வந்த பிறகு அதுக்கு கியூருங்கிறது ரொம்ப கஷ்டம். டேப்லெட்ஸா இருக்கு. டேப்லெட்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ்லாம் அதுக்கு சாப்பிடலாம். ஆனா என்னதான் இந்த டேப்லெட்ஸ் வந்த பிறகு அது ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஹிந்தியில கூட ஒரு படம் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாப்ல, பிளாக் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப அருமையான படம். அதுல கூட அவருக்கு ஒரு டிமென்ஷியா, அதாவது அல்சைமர்ஸ்ங்கிறது டிமென்ஷியாவை ஒரு பங்கு, ஒரு பாட்டு தான். இந்த டிமென்ஷியாங்கிறது நம்ம பிரெயின்ல எங்கனாலும் நடக்கலாம். அதாவது இந்த செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறது எங்கனாலும் டெஸ்ட்ராய் ஆகலாம். மெயினா நம்மளுடைய பெர்சனாலிட்டிக்கான லோப் என்னன்னா ஃப்ரான்டல் லோப், அதாவது இந்த முன்னாடி இருக்கிற மண்டை, அதாவது ஃப்ரான்டலும் டெம்பரலும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிமென்ஷியா. இதுதான் மெயினா நம்மளுடைய பெர்சனாலிட்டிக்கான லோப்ஸ். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரொட்டீனா நம்ம ஒரு பழக்க வழக்கத்துல இருப்போம். எப்படின்னா, இவன் ரொம்ப அமையானவன், இவன் ரொம்ப தான் வேலை உண்டுன்னு அவன் மாட்டு இருப்பான். அவனுடைய பெர்சனாலிட்டியை குறிக்கிற அந்த லோபு தான் இந்த ஃப்ரான்டல் லோபு, டெம்பரல் லோபு. இந்த டிமென்ஷியால என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பா இந்த அல்சைமர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோப்ஸ் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ அவனுடைய பெர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். நல்லா இருந்தவன் திடீர்னு பார்த்தா ரொம்ப கோவப்படுறான், நல்லா சோசியலா பேசிட்டு இருப்பான்ப்பா, திடீர்னு பார்த்தா இப்பெல்லாம் அவனாவே சந்தோஷப்பட்டுக்கிற, யாருக்கூட பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. எப்படின்னா, சடன் சேஞ்ச் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னாடியே போய் ஒரு நியூராலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது என்னைக்குமே நல்லது. ஓகேவா? இந்த மாதிரி பர்சனாலிட்டி வேணும், இப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இவன் அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டுன்னு இருக்கான், இவன் சொசைட்டில ரொம்ப மிங்கிள் ஆகுறான், இவனோட இவன் பெஸ்ட், அவனோட பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. அவன் மூளைய அவன் ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு அவன் தான் வழி போடணும். உதாரணத்துக்கு, நான் யாரு கூட பேச மாட்டேன், நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், எனக்கு டிமென்ஷியா வந்துருமா அப்படின்னா
அது அவங்கவுங்களோட இதை பொறுத்து இருக்கு. அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட்டை வந்து அவன் வந்து கண்டினியூவா வந்து பண்ணிட்டு இருந்தா போதும். உதாரணத்துக்கு டிராயிங் வரைகிறது, இல்லை ஏதாவது ஒரு கிரியேட் பண்றது, ஏதாவது இந்த நான் கிரியேட் பண்ணுவேன், ஒரு இல்லை சோசியல் மீடியாவில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன், ஏதோ ஒன்று அது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவனோட பிரெயின் வந்து என்னைக்குமே ஆக்டிவா, செல்ஸ் வந்து ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிமென்ஷியா நம்ம தள்ளி போட முடியும். ஸோ அதனால நம்ம பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டிக்கு தான் வரும், இந்த பர்சனாலிட்டிக்கு தான் வராது அப்படின்னு கிடையாது. பட் லிட்ரேச்சர்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஓப்பன் மைண்டடா சொசைட்டி கூட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப என்ன சொல்றதுன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுறது, மிங்கிளாகிறது, முக்கியமா எல்லாருக்கூடயும் அக்ரியபிளா வாழ்றது. எப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா ஓகேப்பா நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படிங்கிறது, அவங்க சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி அதை அக்செப்ட் பண்ற மனோபாவமோட இருக்கிற பர்சனாலிட்டிக்கு இந்த டிமென்ஷியா ரொம்ப கம்மியா தான் வரும், ரொம்ப ஸ்லோவா தான் வரும் அப்படின்னு லிட்ரேச்சர் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் விளாக்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.